ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் நம்ம சேனல்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் 65 ஈஸியா அடிபொலியா வாங்க ஜூஸியா செஞ்சுட்டு வரலாம். நான் இப்போ 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் மல்லி பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் பாதி லெமன் நான் எடுத்துருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் லெமனில். உப்பு 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான உப்பு உங்களுடைய விருப்பம்தான். கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஒரு முட்டை, தயிர் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலே நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கே தான் நல்லது. இப்போ நம்ம சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சாலும் நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் நல்லா இருக்கும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, 1 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, திருப்பி போடாதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டி திருப்பி போடுங்க. உடனே நம்ம திருப்பி போட்டோம்னா அந்த மாவெல்லாம் உதிர்ந்துடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமாவே இப்படி ஒரு சின்ன முள்ளால் திருப்பி போட்டுக்கலாம். மொத்தத்தில் நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீதம் இருக்கிற சிக்கனும் பொரிச்சு எடுத்துடலாம். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக ஆக்குறதுக்காக நம்ம பொரிச்ச எண்ணெயிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து 2 காஞ்ச வத்தல், 2 பச்சை மிளகா நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ரெட் சில்லி சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் லேசாக வத்தல் பொடியாக கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஹலோ மக்களே, நம்ம சாஃப்டான ஜூஸியான சிக்கன் 65 நீங்களும் வாங்க டேஸ்ட் பண்ணலாம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு ரொம்ப பிடிச்ச கோழி 65. சரி வாங்க, கோழி 65 டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹாஹா, எவ்வளோ சாஃப்ட்டுங்க பாருங்க. பாருங்க மக்களே, இங்க பாருங்க, அப்படி பிக்கிறோம் பாருங்க, அப்படி சாஃப்டா. அப்படி இங்க பாருங்க, இன்னொரு பீஸ் அப்படியே எடுத்து அருமை அருமை. கோழி 65 சூப்பரா இருக்குங்க. எங்க கோழி 65 காணும், கம்மியா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஒரு காமெடி தாங்க. சரி, நீங்களும் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோழி 65 சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இனி உடனே உங்களுக்கு புதன்கிழமை நம்ம பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் வருது, சக்கரை பொங்கல் வருது, வெண்பொங்கல் வருது, பார்க்க மறந்துடாதீங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரைச்சல் ஆம்ப்ரோஸ்.